இப்போது புதுசாக ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாகவோ இல்லை டப்பிங் ஆர்டிஸ்டாகவோ வராருன்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? நிறைய படிக்கணும், மனிதர்களை கூர்ந்து கவனிக்கணும். ஆக்சுவலாக பின்னணி குரல் கலைக்கு அது அடிப்படையான ஒரு தகுதியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மனிதர்களை கூர்ந்து கவனிக்கும் போது தான் அந்த கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் பார்த்த அந்த மனிதர்களுடைய உடல் மொழியை அங்கே பொருத்த முடியும். புதுசுங்கிறது அப்படி தான் வருமே ஒழிய நாம் உருவாக்குறது இல்லை, நமக்குள்ளே இல்லை புதுசு, வெளியே இருந்து தான் வருது புதுசு. அதனால் இது ரொம்ப அடிப்படை தேவைன்னு நினைக்கிறேன். மொழி அறிவு, மொழிகளை நிறைய கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா அந்த கேரக்டர்ஸ், அது எதையாச்சும் நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நான் நிறைய ஆளுமைகளை நான் கவனிச்சுண்டுது. ஆனால் அது எந்த கதாபாத்திரங்களுக்கு நான் பயன்படுத்தினேங்கிறது நான் சொல்ல முடியாது. ஒரு வெகு மைனூட்டாக தான் அது பண்ணியிருப்பான். அதை சொன்னால் அது நல்லா இருக்காது. காலம் சென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தா பாண்டியன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் இ.கே. நாயனார் அவர்கள், கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள், நல்லக்கண்ணு ஐயா அவர்கள், அந்த அரசியல் ஆளுமைகளை தாண்டி திரைப்பிரபலங்கள், எனக்கு சாதாரணமாக ரோட்டில் ஈயம்பத்திலைக்கு பேரிச்சம்பழம் சொல்லிட்டு போகிறவங்கள கூட நான் 1-2-3 டைம் கவனிக்கிறது உண்டு. அதெல்லாம் நான் பயன்படுத்தினது உண்டு. அதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போது குடும்பத்தோடவோ அல்லது தனியாகவோ நான் காரில் பயணிக்கும்போது, எனக்கு கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு என் கண்ணு முன்னால் இருக்கிற அந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ அந்த ஹோர்டிங்ஸில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நான் அது பேசி 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 நான் அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், இதை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், இதெல்லாமே உண்டு. இந்த மாதிரியான சில விஷயங்களை நான் டப்பிங் பேசும்போது நான் பயன்படுத்தினது உண்டு. பின்னணி குரலுக்கும் நான் பயன்படுத்தியிருக்கேன், அதே மாதிரி வாய்ஸ் ஓவருக்கும் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் அது சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது அது.